திட்டிட்டு போறான் 2 நாளா என்னைய. இந்தாடி பங்கனவள்ளி, இந்த கோழி உற முட்டையெல்லாம் நம்ம உடஞ்ச முட்டை எடுத்து வைக்கிறோம்ல, உடஞ்ச முட்டையே இப்பெல்லாம் வரவே மாட்டேங்குது. ஒரு அட்டை உடஞ்ச முட்டை வாங்கிட்டு போய் நல்லா பிள்ளைங்களுக்கு வணக்கி தரலான்னு பார்த்தா கரம்ப ஒரு முட்டை கூட உடையவே மாட்டேங்குது. அதனால தான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். முட்டை நம்ம உடச்ச முட்டைன்னு தனியாக எடுத்து வச்சிருவோம், நம்மளாவே உடச்சி வச்சிருவோம். அந்த ஓனர் பையனுக்கு என்ன தெரியவா போகுது, இங்கே என்ன கேமராவை வச்சிருக்கான். ஏக்கா ஆமாக்கா, நல்ல ஐடியாக்கா. உடையாத முட்டை ஒரு அட்டை வாங்கினோம்னா 128 ரூபாயோ 130 ரூபாயோ வருதுக்கா. அது கம்மனு இந்த மாதிரி உடச்சி வச்சோம்னா ஒரு அட்டை 40 ரூபா தானே. ஆமாடி பங்கனவள்ளி, அப்படியே பண்ணு. அதுக்குன்னு நிறைய முட்டையை உடச்சி வச்சிடாத. எப்படி இவ்வளோ உடஞ்ச முட்டை வருதுன்னு அப்புறம் அவன் கணக்கு கேட்பான் நம்மளைய. அக்கா, அவன் கேட்டா பார்த்துக்கலாம் உடுக்கா, நமக்கு முட்டை நிறையா வேணும். ஐயோ, முட்டை வேற கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அடியே பங்கனவள்ளி, பார்த்து வீடி. அப்புறம் அந்த சூப்பர்வைசர் வேற வந்தானா அப்புறம் அவ்வளோதான், நம்ம கணக்கில் எழுதிடுவான். ஐயோ, சொல்லி வாய் கூட முடியல, அங்கே பாரு வந்துட்டாண்டி. ஏம்மா என்னம்மா வேலை பார்க்குறீங்க? ஒரு முட்டை எவ்வளோ தெரியுமா? 6 ரூபா 50 பைசா. இத்தனை முட்டையை நீங்கள் இப்படி தான் உடச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? முதல்ல ஓனர்கிட்ட சொல்லி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி எத்தனை நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்ட்டு. ஐயோ சூப்பர்வைசர், அப்படியே தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. அவ இப்பதானே புதுசா 2-3 நாள் தானே வேலைக்கு வந்துட்டு இருக்கா. கை தவறி விழுந்துருச்சுண்ணா. ஓனர்கிட்ட எதுவும் சொல்லிவிடாதீங்க. ஆமா, வந்துட்டா அங்கிருந்து தடக்குன்னுக்கிட்டு. கம்முன்னு வேலை போய் பாப்பானு இங்கே எங்க எப்போ பாரு எங்கள் 2 பேரையே தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த சைடு முட்டை எடுக்கிறவங்கள போய் ஒரு தடவையாச்சும் பார்க்குறான் இவன். அடியே பங்கனவள்ளி, கம்முன்னு ரெடி, அவர் காதுலேருந்து விழுந்துற போகுது. என்னம்மா 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஐயா சாமி, ஒன்றும் இல்லைங்க. அவளை முட்டையை காட்டாக எடுத்து வைக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதாங்க. சரிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க. வேலையை ஒழுங்கா பாருங்க. ஏண்டி வீணா போனவளே, அவன் இருக்கும்போது ஏண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான்? அவன் காதில் விழுந்து அவளை தாண்டி வேலையை விட்டு தூக்கிடுவான். அப்புறம் ஏதோ வேலை பழப்பலன்ட்டு வீட்டுக்கு பின்னாடியே இருக்குதேண்டி. வீட்டுக்குள்ளே வந்துட்டு காலையில் 9 மணிக்கு வந்தோம்னா சாயந்தரம் 5:30 ஓடிடும். இந்த மாதிரி வேலை கிடைக்கிறதா கஷ்டம். சரி, வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு உன்னை கூட்டம் தான் நீ ஏன் வேலைக்கு ஆப்பு வச்சிருக்கியாட்டுக்குதே. அதுக்கு தாண்டி பக்கத்தில் இருக்கிறவங்களே யாரையுமே இங்கே வேலைக்கு கூட்டு வரக்கூடாதுங்கிறது. ஏக்கா விடுக்கா, தெரியாமல் நடந்துருச்சு, இதை போய் இப்படி பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கிற. சரிடி வள்ளி, நீ இந்த சைடு முட்டையை எடு, நான் இந்த சைடு முட்டையை எடுக்கிறேன். சரிக்கா. ஏக்கா, அந்த முட்டைக்குள்ள என்னக்கா இருக்கும் அப்படி? ஏண்டி என்னாடியே கேள்வி இது. முட்டைக்குள்ள என்னாடி இருக்கும்? கருவும் வெள்ளை கருவும் தாண்டி இருக்கும். அம்மா, எப்பா சாமி, என்னப்பா இந்த கோழி இந்த குத்துது? அடியே நாசமுத்த கோழி, உன்னை விடவே மாட்டேன். இருடி, உன் களத்தை பிடிச்சி தெருன்னு விட்டுறேன். ஏக்கா, அந்த கோழி அடைக்க வச்சுக்கே, அப்புறம் இன்னைக்கு நான் கறியாக்கி சாப்பிட்டுருவாமா. ஏமடி, கோழி அப்படி தாண்டி கொத்தோங்க. நீ ஓரமா கை வச்சு முட்டை எடுக்க வேண்டியதானே. அதோட முட்டை எடுத்தா சும்மா விடுமா? அதுக்கு என் கையை பிடிச்சி கொத்துமா? இன்னைக்கு விடுறதா இல்லை அந்த கோழியை. அடியே கம்மனி இருடி, வேலையை பாருடி, மறுபடியும் வந்துட போறான். அக்கா, எங்க வீட்டுல கறியாக்கி 4 வாரம் ஆகுதுக்கா. ஒரு 4-5 கோழி கொண்டு போட்டு எடுத்துட்டு போய் சாப்பிடலாமா? ஓனர் பையன் கேட்டானா கோழி செத்து போயிடுச்சுன்னு சொல்லுவான். அப்புறம் அவன் எப்படி தூக்கி தான் போடுவான். அப்புறம் நம்மளே எடுத்துட்டு போயிடுவோம். சரி, நீ என் வேலைக்கு ஆப்பு வைக்காம விட மாட்டியாடுக்குது. இங்கிருந்து விளக்கமா தடி தான் 2 பேரும் வாங்கிட்டு ஓட போறோம். நம்ம ஓனர் பொண்டாட்டி சரியான நங்கலாடி. அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் நம்ம கதை. ஏக்கா, என்னக்கா நீ இத்தனை நாள் அங்கே வேலை பார்க்குற? உனக்கு ஒரு அறிவுமே இல்லைக்கா. எல்லாரும் எப்படி தெரியுமா பொழைக்கிறாங்க? முட்டையெல்லாம் எத்தனை முட்டை தருமா? என்ன மூட்டை பக்கத்து வீட்டுக்காரி இருக்கிறாள், அந்த சிஎஸ் மில்லுக்கு போயிட்டு இருக்கிறாளே, அவளாம் டெய்லியும் முட்டை பாரு. இது ட்ரெஸ்ஸுக்குள்ள 5-6 முட்டை, டிஃபன் பாக்ஸுக்குள்ள ஒரு 4-5 முட்டை போட்டு எடுத்துட்டு வந்து டெய்லி சாப்பிட்றா. நீயும் தான் இருக்கிறியே, ஒன்றும் தெரியல, பொழைக்கவும் தெரியல உனக்கு. சும்மா இருடி, பார்த்துக்கலாண்டி, விடுடி. அக்கா, டைம் ஆயிடுச்சு. மணி இன்னும் 1/2 மணி நேரம் தான் ஆகுது 5:30 ஆகிறதுக்கு. நான் இப்போவே ஒரு 5-6 முட்டை என்னுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டு வச்சுக்கிறேக்கா. அடியே வள்ளி, மாட்டிக்காதடி, கம்முன்னு இருந்துக்க. அக்கா, மாட்டினா பார்த்துக்கலாம் போக்கா. அடியே வள்ளி, எனக்கு ஒரு 5 முட்டை எடுத்து போட்டு வாடி. ஏன் நீ எடுத்து போட்டுட்டு வர வேண்டியதானக்கா? என்னையே மாட்டி விடலான்னு பார்க்குறேன். நான் இருக்கிற வீட்டுக்கு ஒரு 10 முட்டை தான் உள்ளே போவோம். இதில் உனக்கும் நான் முட்டை எடுத்து வச்சேன்னா அப்புறம் எல்லாம் கீழே கொட்டிடும். அப்புறம் ஓனர் முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு அவமானப்பட வேண்டியதான். ஏண்டி வள்ளி, இன்னைக்கு ஒரு நாள் நீ முட்டை எடுத்துட்டு போ. நீ எடுத்துட்டு போய் மாட்டினா அதே மாதிரி நானும் நாளையிலேருந்து பண்ணிக்கிறேன். அடியே எதுக்கடி இத்தனை முட்டையை உள்ள துணுத்துற? உடஞ்சிட போதுரி. அக்கா, முட்டையை எடுத்து வைக்கும் போது வாயை வைக்காதக்கா, கம்முன்னு இருக்கா. முட்டை உடஞ்சி ஊற்ற போகுது, உன் துணியெல்லாம் நார போகுது. போ, இன்னைக்கு நீ மாட்ட. பார்த்துக்கலாம் மாட்டேன்னாலேன்ட்டு. அக்கா, அந்த சைடு அந்த சூப்பர்வைசர் வரான்னு பாரு. இன்னும் 2 முட்டை எடுத்து வைக்கிறேன். ஏறடி பார்க்குறேன். ஐயோ அடியே வெளியே மறண்டி, சீக்கிரம் எடுத்து வை. சனியை முடிச்சவன் வரதுக்கு ஒரு நேரங்களெல்லாம் எப்போ வரான் பாரு. இன்னும் மட்டும் சும்மா தான் முட்டையை எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்பெல்லாம் வரமாட்டான் வேலை செய்யும் போது. அடியே எடுத்துக்கேடி, சீக்கிரண்டி, அவன் வந்து பாத்திரத்தை போறான். ஏக்கா எடுத்துட்டு. ஏம்மா முட்டையெல்லாம் எடுத்துட்டீங்களா? இவ்வளோ நேரம் என்னம்மா பண்ணுறீங்க? சூப்பர், சரியா எடுத்தாச்சு. சரிம்மா, புதுசாக வந்த பொண்ணு யாரு? வள்ளி நீ தானம்மா? உன்னைய இன்னைக்கு ஓனர் அம்மா கூப்பிட்டாங்க. வீடு வாசலெல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்கான், அதை போய் நீ கூட்டிகிட்டு போகும்போது வீட்டுக்கு போவேன். ஐயோ, வள்ளி வேற மாட்டாளே. முட்டையெல்லாம் வேற ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சிருக்கிறா. இவ குனிஞ்சு வாசம் கொட்டினாலும் அவளதான் ஒன்று தொப்புன்னு விழுந்துருமே. ஐயோ, செத்தனா இன்னைக்கு அந்த அம்மா கிட்ட. என்னம்மா 2 பேரும் குசு குசுன்னு முதலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, சீக்கிரமாக அந்த வள்ளி பொண்ணை வர சொல்லி வீட்டை கூட்ட சொல்லுங்கள். வீடு வாசல்லாம் கூட்டணும் கொஞ்சம். சரிங்கய்யா, சரி, நீங்கள் போங்க, நானும்
இல்லை இல்லை, ஓனர் அம்மா கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வாமா வள்ளி. அடியே வள்ளி, பார்த்து குனிஞ்சு கூட்டடி, எல்லா முட்டையும் கொட்டிட போகுதுன்னு அப்பவே சொன்னல, போதும்டி. எதுக்கடியே அத்தனை முட்டையை எடுத்து வச்சு துணிச்சு வச்சிருக்கிற? ஏய் அக்கா, எனக்கு என்னக்கா தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ட்டு. சரி வாமா போகலாம்.